ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். 2 கப் பாலும் 2 பிரெட் ஸ்லைஸும் இருந்தால் கட்டாயம் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சாண்ட்விச் பிரெட் தான் எடுத்திருக்கேன். 2 அல்லது 3 உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நார்மல் பிரெட்டோட சாண்ட்விச் பிரெட் இந்த ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாஃப்டாக இருக்கிறதோட கொஞ்சம் ஹார்டாக ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்க பிரெட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரங்களை ரிமூவ் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயிலோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பொரிச்சு எடுக்கல பர்ஃபெக்டாக இருக்கும். தனி நெய்யில் பொரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். தீய மிதமாக வச்சுட்டு பிரெட் துண்டுகளை பொரிச்சு எடுத்துடலாம். இது சட்டுன்னு பொரிஞ்சிடும். ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஒரு பக்கம் லைட்டான கோல்டன் கலர் வந்தாக்கில் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சாதாரண பிரெட் ஸ்லைஸோட இந்த சாண்ட்விச் பிரெட் இதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட் பிரெட்டு. அது இந்த மாதிரி பொரிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள துகளெல்லாம் எண்ணெயில் விழுந்துடும். நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த டஸ்ட் ஆகிடும் எண்ணெய் ஃபுல்லாக. அடுத்த ஈடு நம்ம பொரிக்கையில் அதில் போய் அப்படியே படியும். லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இது எண்ணெய் நெய்யெல்லாம் ரொம்ப குடிக்காதுங்க இந்த பிரெட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடணும். முதல்ல ப்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. நீங்கள் சின்ன பீஸாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஆனால் பெரிய பீஸாக இருக்கையில் மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி பரவாயில்ல, நார்மல் கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவை போட்டுட்டு கொஞ்சமாக வாசத்துக்கு வெனிலா எசன்ஸோ ஏலக்காய் பொடியோ சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு பால். இது நல்லா கொதித்து வரட்டும். நட்ஸு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த பாலில் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தகுந்தாப்பில் சீனி சேர்த்துக்கலாம். நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியாக டெக்கரேஷனுக்கும் போடலாம், இல்லை இந்த மாதிரி பாலில் போட்டு காய்ச்சலாம். பாலில் போட்டு காய்ச்சினிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதித்து வரையில் தீயை குறைவாக வச்சுட்டு நம்ம கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கஸ்டர்ட் இல்லாட்டி கார்ன்ஃப்ளவரும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சட்டுன்னு இது கட்டியாயிடும். நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டீஸ்பூன் போதும். இல்லாட்டி நமக்கு கஸ்டர்ட் புட்டிங் பண்ணுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு கட்டியாயிடும். இறக்கி வச்ச பிறகும் இந்த கஸ்டர்ட் மில்கை நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். இல்லது மேலே ஆடை மாதிரி படிஞ்சிடும். இது நல்லா ஆறி வரணும். கஸ்டர்ட் கொஞ்சம் ஆறுனாக்கில் நம்ம இதை செட் பண்ணிடலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மொறுன்னு வேணும், அதனால இந்த சின்ன பாத்திரமாக எடுத்து 2-3 லேயராக வைக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு அகலமான பிளாட்டராக எடுத்துக்கோங்க. அதில் ஒரே லேயராக அடுக்கிட்டு நம்ம கஸ்டர்ட் மிக்ஸை மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியான மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பதம் கரெக்டாக இருக்கும். இதுவுமே நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2-3 லேயராக வைக்கையில் பார்த்தீங்கன்னா அடி லேயர் நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் டெக்கரேஷனுக்காக ஸ்லைஸ் பண்ண நட்ஸ் தூவிக்கலாம். இதுவும் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான். வெறும் பாலும் பிரெட் இருந்தாலே நீங்கள் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிட்றதோட கூலாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.